வெல்கம் டு வி ஷைன் அகாடமி. நாம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுபோல் இன்னைக்கான கரண்ட் அஃபேர் 22/1/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். சென்னை, ஓசூர், சேலம், கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய இடங்களில் உள்ள இராணுவ தளவாட தொழிற்சாலைகளை இணைக்கும் வகையில் இராணுவ தொழில் வழித்தடம் திருச்சியிலிருந்து தொடங்கப்பட்டுள்ளது. அதே போல் கோயம்புத்தூர்ல கூட இராணுவ தளவாட கண்டுபிடிக்கான கேந்திரமும் தொடங்க போறாங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இராணுவ தளவாட கண்டுபிடிப்புக்கான கேந்திரம் எங்கு அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சரவை ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவின் சுரங்க பாதுகாப்பை மேம்படுத்திட குயின்ஸ்லாந்து மாகாணத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு ஒப்புதலை அளித்துள்ளது. த்ரூ திஸ் நம்ம வந்து பெட்டர் செக்யூரிட்டி கொடுக்கலாம், அது இல்லாமல் செக்யூரிட்டிக்கு வந்து ட்ரைனிங் கூட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுரங்க பாதுகாப்புக்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவானது எந்த நாட்டுடன் கையெழுத்திட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின்படி இந்தியாவானது 2019 ஆண்டின் பாலைவனமாதலை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்தின் உறுப்பினர்கள் மாநாட்டில் 14வது பதிப்பை நடத்த உள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனமாதலை தடுப்பதற்கான 14வது உறுப்பினர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் இந்தியா. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். G77 குழுவின் தலைமை பதவியை எகிப்திய அரபு குடியரசிடமிருந்து பாலஸ்தீனம் கைப்பற்றியுள்ளது. G77 வந்து 1964 ஜூன் 15 உருவாக்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 134 கண்ட்ரிஸ் வந்து இதோட மெம்பர்ஸாக இருக்காங்க. 2019 G77ஓட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனம் அப்படின்ட்டு 2018 பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, G77 குழுவின் 2019 ஆண்டிற்கான தலைமை பொறுப்பில் உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் பாலஸ்தீனம். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். ஜனவரி 20, 2019 நடைபெற்ற 16வது டாடா மும்பை மாரத்தான் போட்டிக்கான நிகழ்ச்சியின் தூதுவராக 6 முறை உலக பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவரும் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவருமான MC மேரி கோம் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த போட்டி வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகேம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை MC மேரி கோம் எத்தனை முறை உலக பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்? இதற்கான ஆன்சர் 6 முறை. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது நியமனங்கள். பாகிஸ்தானின் 26வது தலைமை நீதிபதியாக பதவியேற்ற ஆசிப் சயீத் கோஷாவிற்கு பாகிஸ்தான் குடியரசுத் தலைவர் ஆரிப் அல்வி பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். இவங்க வந்து ஆஃபன் வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து இலக்கிய படைப்பை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுனால இவங்க கவிதை நீதிபதி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானின் 26வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆசிப் சையத் கோஷா. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது பொருளாதார நிகழ்வுகள். மத்திய நிதி அமைச்சகம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கும் முறையை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சுற்றுரையில் உங்கள் பட்ஜெட்டை அறியவும் என்ற தொடரை தொடங்கியுள்ளது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுரையில் உங்கள் பட்ஜெட்டை அறியவும் என்ற தொடரை தொடங்கியுள்ள அமைச்சகம் எது? இதற்கான ஆன்சர் மத்திய நிதி அமைச்சகம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. கேர்ள் சைல்டுக்கு எஜுகேஷன், நியூட்ரிஷியன், அதுக்கப்புறம் சுகாதாரம் இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நாம் வந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த எதிர்காலத்திற்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற ஒரு எய்மோட பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் வந்து இந்த டேயை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பெண் குழந்தைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஜனவரி 24. ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நாம நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெளிநாடுகளை சார்ந்த அறிவியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு பிரிட்டனால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய விசா எது? இதற்கான ஆன்சர் டயர் 5. செகண்ட் கொஸ்டின், ராம்நாத் கோவிந்த் அவர்களால் தள்ளுபடி செய்யப்பட்ட முதல் கருணை மனு எது? இதற்கான ஆன்சர் ஜஹத்ரா என்பவரின் மரண தண்டனைக்கு எதிரான கருணை மனு.
தேர்ட் கொஸ்டின், எந்த நாட்டுடன் கோவை மாநகராட்சி 24 மணி நேர குடிநீர் திட்டத்திற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், நவீன வன மர விதை மையம் தமிழகத்தில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ஆசுபாளையம். ஃபிஃப்த் கொஸ்டின், தமிழகத்தில் மக்காத பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எப்பொழுது முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் Jan 1, 2019. ஓகே, நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது? செகண்ட் கொஸ்டின், நீலக்கொடி கடற்கரை திட்டத்தில் அண்மையில் எந்த கடற்கரை தேர்வு செய்யப்பட்டுள்ளது? தேர்ட் கொஸ்டின், முத்ரா திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஃபோர்த் கொஸ்டின், உலகிலேயே சூரிய மின்சக்தியில் இயங்கும் முதல் சர்வதேச விமான நிலையம் எங்கு கட்டப்பட்டு வருகிறது? ஃபிஃப்த் கொஸ்டின், 1857 பெரும்புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர் என்று கூறியவர் யார்? ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.